உறவுகளுக்கு அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். சித்ரா, பிரகாஷ் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்து இன்றோடு 10 மாதங்கள் முடிந்துள்ளது. சித்ரா பட்டப்படிப்பு முடித்து வேலை தேடிக் கொண்டிருப்பவள். பிரகாஷ் 8வது வகுப்பு முடித்து கையில் கிடைக்கும் வேலையை கடின உழைப்புடன் செய்து வருபவன். எல்லோருக்கும் திருமணம் முடிந்த அன்றே வாழ்க்கையை தொடங்கி விடுவார்கள். ஆனால் சித்ராவிற்கு திருமணம் முடிந்து 3 மாதங்கள் கழித்துதான் ஆரம்பித்தது. ஆம், சித்ராவிற்கு திருமணம் ஒரு விபத்து போன்றே நடைபெற்றது. கல்லூரி படிப்பு 3வது வருடம் முடித்துவிட்டு வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கும் சமயம் இந்த எதிர்பார்க்காத திருமணம் நடைபெற்றுவிட்டது. சித்ரா குடும்பத்தில் மொத்தம் 4 பேர் உள்ளனர். அப்பா சுந்தரம், அம்மா மீனாட்சி, அக்கா சௌமியா மற்றும் தங்கை சித்ரா. சுந்தரம் அவரின் தங்கையின் மகனான பிரகாஷ் தன் முதல் மகளான சௌமியாவிற்கு தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் நடந்தது என்னமோ வேறுதான். அன்று அதிகாலை எல்லோரும் திருமண ஏற்பாடுகளை மும்முரமாக செய்து கொண்டிருந்தனர். ஆனால் சௌமியாவோ யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் தன்னை காதலித்தவனோடு ஓடிவிட்டாள். சுந்தரத்திற்கும் மீனாட்சிக்கும் தலையில் இடி விழுந்தால் போல் இருந்தது. இந்த விஷயம் மணமகள் வீட்டிற்கு மட்டுமே தெரிய வந்தது. அந்த மண்டபம் முழுவதும் சுந்தரமும் மீனாட்சியும் தேடினார்கள். ஆனால் தன் முதல் மகளான சௌமியா எங்கும் கிடைக்கவில்லை. திருமணத்திற்கு சிறிது நேரமே உள்ளது என்று சுந்தரத்தின் தங்கை மணப்பெண்ணின் அறைக்கு வந்து அறிவித்துவிட்டு போனாள். மீனாட்சியும் சுந்தரமும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திகைத்து உட்கார்ந்திருந்தார்கள். திடீரென்று இருவருக்கும் ஒரு யோசனை தோன்ற தன் 2வது மகளான சித்ராவின் கால்களில் இருவரும் அழுது கொண்டே விழுந்தனர். இந்த கல்யாணத்துக்கு நீ எப்படின்னா ஒத்துக்கணுமா? நம்ம குடும்ப மானமே உன்கிட்ட தான் இருக்கு. தயவுசெய்து இந்த அப்பாவுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ. உன் காலில் விழுந்து கேட்கிறேன், என் மரியாதையை காப்பாற்றுமா என்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டனர். ஏன் அக்கா இப்படி பண்ணின? என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்காம செய்கிறவ ஏன் இப்படி செய்தால்? இங்கு அப்பாவும் அம்மாவும் எப்படி துடித்து போகிறார்கள்? சுந்தரம், மீனாட்சி இருவரும் அவள் காலில் விழுந்து கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். என்னை பெற்ற இருவரும் என் காலில் விழ வேண்டுமா? என்ன இது அநியாயம்! அதே சமயம் என் அக்காவிற்கு திருமணம் செய்ய இருந்தவரை நான் எப்படி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது என்று யோசித்தபடியே ஒரு நிமிடம் உறைந்து போய் நின்றாள். என்ன சித்ரா, நாங்கள் இப்படி கேட்டுட்டே இருக்கோம், எதுவுமே நீ வாயை திறந்து பேசவே மாட்ற என்று சுந்தரம் கேட்க, பிறகு அப்பாவின் குரல் கேட்டு சற்று நிதானித்தவள் வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, என்னை பெற்றவர்களின் கௌரவத்திற்காக இந்த திருமணத்தை செய்து கொள்ளதான் வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தாள். கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட 5 நிமிடங்களில் மணப்பெண்ணாய் அலங்கரிக்கப்பட்டு சித்ராவிற்கு கணவனாகப் போகும் அவள் அருகில் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தாள். மணப்பெண் மாறிய விஷயம் மாப்பிள்ளையான பிரகாஷுக்கு தெரியாது. ஏனென்றால் சித்ராவும் சௌமியாவும் இரட்டை பிறவைகள். மௌனமாய் அழுது கொண்டிருந்த சித்ராவின் கழுத்தில் சௌமியா என்று நினைத்து கொண்டு தாலியை கட்டினான் பிரகாஷ். ஒரு நிமிடம் சித்ரா யோசித்து பார்ப்பதற்குள் முன்னதாகவே இவர்களது இருவரின் வாழ்க்கையும் தொடங்கிவிட்டது. திருமணம் முடிந்து இரு வீட்டாரின் சம்பிரதாயங்கள் முடிந்து வந்த உறவினர்களின் உபசரிப்புகளும் முடிந்து இரு வீட்டாரும் ஒரு வழியாக திருமண தம்பதிகளான இருவரையும் மணப்பெண்ணின் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அன்று இரவு மணப்பெண்ணின் வீட்டிலேயே முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மணப்பெண்ணான சித்ராவிடம் மீனாட்சி பால் சொம்பை கொடுத்தனுப்பினாள். ஆனால் அவள் நேற்று வரை இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அம்மா, இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா? மாமா அக்கான்னு நினச்சி என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. பேசாமல் அவரை கூப்பிட்டு உண்மையை நீங்கள் எல்லோரும் சொல்லிடுங்கம்மா என்று கலங்கிய கண்களோடு கூறினாள் சித்ரா. நீ சும்மா வாயை மூடு சித்ரா. பொண்ணா பிறந்தா இதெல்லாம் நடக்க போகிறது தான். அது உனக்கு சீக்கிரம் நடந்துடுச்சு. மாமா பிரகாஷ் ரொம்ப நல்லவன். அவன் கூட வாழ உன் அக்காவுக்கு கொடுத்து வைக்கல. நீ எதுவும் அவர்கிட்ட சொல்லாத. காலம் வரும்போது தான் தெரியும், அப்போ சொல்லிக்கலாம். இப்போ நேரம் ஆகுது, நீ உள்ளே போ என்று வெதுவெதுப்பான பால் சொம்பை சித்ராவின் கையில் திணித்தாள் மீனாட்சி. அம்மா சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அது எப்படி கட்டிய கணவரிடம் உண்மையை மறைத்து வாழ முடியும்? என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் போய் மாமா கிட்ட உண்மையை சொல்லத்தான் போறேன் என்று மனதில் நினைத்து கொண்டு அம்மா கொடுத்த பால் சொம்பை வாங்கி கொண்டு
மனது முழுக்க ஒருவித படபடப்புடன் பயத்துடன் முதலிரவு அறையில் நுழைந்தாள். சித்ராவிற்கு இயல்பாகவே ஆண்களிடம் ஒட்டுதல் பழக்கம் இருந்ததில்லை. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தெரியாத ஆண் நபர்களிடம் பேசக்கூட மாட்டாள். அவளுக்கு கல்லூரி படிக்கும் பொழுது வந்த காதல் விண்ணப்பங்கள் கூட ஏற்கவும் விரும்பவில்லை. ஆண்களை பற்றிய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்த நேரத்தில் சித்ராவின் எதிர்காலம் தொடங்கிவிட்டது. கணவனாகிய பிரகாஷின் அருகில் சென்று ஒருவித படபடப்புடன் நின்றாள். முதலிரவு அறையில் தனக்கே உரியவள் தன் அருகே வரப்போகிறாள் என்று 1000 கனவுகளுடன் மெத்தையில் காத்து கொண்டிருந்தான் பிரகாஷ். சித்ரா வந்ததை பார்த்துவிட்டு எழுந்து நின்ற பிரகாஷ், வா சௌமியா, இப்படி வந்து உட்காரு, உன்கிட்ட நிறைய பேசணும் என்று பேச ஆரம்பிக்கும் பொழுதே இருவரும் எதிர்பாராத நேரம் பிரகாஷின் செல்போன் சினுங்கியது. அந்த செல்போனின் ஓசையை கேட்டு சித்ராவின் ஐம்புலன்களும் நடுங்கத் தொடங்கியது. செல்போனை எடுத்து காதில் வைத்த பிரகாஷ், ஹலோ, யாருங்க இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க என்று கேட்டான். எதிர்முனையில் வேறு யாரும் இல்லை, சௌமியாதான். ஹலோ மாமா, நான் சௌமியா பேசுகிறேன். முதல்ல என்னை தயவுசெய்து மன்னித்திருங்க. நான் ஒருத்தரை உயிருக்குயிராக காதலிச்சிட்டு வந்தேன். அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகுனதால நான் கர்ப்பமாயிட்டேன். எனக்கு இப்போ 3 மாதம். இந்த நிலைமையை யார்கிட்டையும் எனக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை. திடீர்னு உங்களுக்கு என்னை பேசி முடிச்சிட்டாங்க. நான் இப்படி ஒரு காதல் செஞ்சுட்டு இருக்கேன்னு என் தங்கச்சி சித்ராவுக்கு கூட தெரியாது. அவள் அந்த சமயத்தில் வெளியூரில் தங்கி படிச்சிட்டு இருந்தா. என்னோட அப்பா அம்மா கிட்ட கூட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் முகூர்த்த நேரத்தில் நான் காதலிச்சவனோட வெளியே வந்துட்டேன். இப்போ நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்னோட கணிப்பு சரியாக இருந்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது என்னோட தங்கச்சி சித்ரா மாமா. எல்லோரும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் ஃபோனை வச்சிடுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தாள். பிரகாஷ் பேசிவிட்டு செல்போனை கீழே வைத்த அடுத்த நொடி அவளது முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாய் தெரிந்தது. ஒரு நிமிடம் எழுந்து நின்று சித்ராவின் அருகில் வந்தான். அப்படின்னா நீ என்று கேட்கும் பொழுது சித்ரா ஆடிப்போய் நின்றாள். பிரகாஷுக்கு உண்மை தெரிந்துவிட்டது என்று யூகித்தவளாய், நான் தான் மாமா சித்ரா என்று சொல்லும்போதே கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வந்தது. இதை ஏன் மணமேடையிலேயே என்கிட்ட சொல்லலை? அட்லீஸ்ட் தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தா கூட நான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி இருப்பேன். சொல்லு, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சிட்டாங்களா? சித்ராவிடம் எந்த ஒரு பதிலும் இல்லாமல், எந்த ஒரு அசைவும் இல்லாமல் மௌனமாய் கண்களில் மட்டும் கண்ணீரோடு தலைகுனிந்து இருந்தாள். பிரகாஷ் குற்ற உணர்ச்சியோடு, ஐயோ கடவுளே, நான் என்ன ஒரு காரியம் செஞ்சிட்டேன் என்று இடிந்து போய் கட்டிலில் அமர்ந்தான். 20 நிமிடங்கள் அந்த அறையில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாய் சென்றது. பிறகு எதையோ யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவனாய் எழுந்து அருகில் வந்தான். பிரகாஷின் கண்களை துடைத்து கொண்டு சித்ராவின் கண்களையும் துடைத்துவிட்டு, அழாத, என் கூட வா என்று கூறி அறையை விட்டு சொந்தக்காரர்கள் எல்லோரும் இருக்கும் அந்த அறைக்கு அழைத்து வந்தான். சித்ரா, நீ இப்போ போய் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா, நான் போய் எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் என்று பிரகாஷ் சொல்ல, ஏதோ பெரிதாய் நடக்கப் போகிறது என்று சித்ராவின் உள்மனம் சொல்லியது. இவர்கள் இருவரையும் முதலிரவு அறையின் வெளியில் பார்த்த அனைவரும் இவர்களை நோக்கி வந்தனர். சித்ராவின் அப்பா அம்மா இருவரும் பதட்டத்துடன் ஓடி வந்தனர். என்ன சித்ரா, என்ன ஆச்சு? இந்த நேரத்தில் 2 பேரும் வெளியில் இருக்கீங்க என்று மீனாட்சி கேட்க, சித்ரா ஒன்றும் பேசாமல் அமைதியாக கண்ணில் வடிந்த கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை என்று சுந்தவரம் பேசுவதற்கு முன்பே, என்ன காரியம் செஞ்சிட்டீங்க மாமா? உங்களுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? எதுக்காக இப்படி ஒரு தப்பை தெரிஞ்சே செஞ்சீங்க என்று கோபத்துடன் கேட்டான் பிரகாஷ். என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை, என் பெரிய பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு சத்தியமாக நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட அவள் கடைசி வரைக்கும் சொல்லலை. கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எங்களோட கௌரவத்தை காப்பாற்றிக்க வேறு வழி தெரியாமல் என் 2வது பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பெரிய மனசு பண்ணி நீங்கள் தான் அவளை ஏற்றுக்கணும். எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை என்று சொல்லிவிட்டு பிரகாஷின் காலில் இருவரும் விழுந்தனர். சட்டென்று பிரகாஷ் அவர்களை தோளில் மேல் கை வைத்து எழுப்பினான். தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்களா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் விளையாட்டா போச்சா?
சற்று கோபத்துடன் கேட்டுவிட்டு பிரகாஷ் மீனாட்சியிடம் திரும்பினான். உங்களுக்கு இதெல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தெரியுமா அத்தை? ஆமா தம்பி, தெரியும். நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க தம்பி என்று அவள் கூறுவதற்கு மாமனார் பக்கம் திரும்பினான். உங்கள் குடும்ப கௌரவம் போகக்கூடாது, உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடியும் தலைகுனியாமல் வாழணும். இதுக்காக தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, அவளோட நிம்மதியும் எதிர்காலமும் நாசமாக போனால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோட கௌரவம் முக்கியம். அப்படித்தானே மாமா, சொல்லுங்க என்று பிரகாஷ் கேள்வி கேட்க பதறிப்போன சுந்தரம் மீனாட்சியும் உடனே, ஐயோ மாப்பிள்ள, நாங்கள் அப்படியெல்லாம் நினைக்கல. நாங்கள் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்களேன். என்ன பெருசாக சொல்லிட போகிறீங்க? கடவுள் யார் யாருக்கு எங்கெங்கே முடிச்சு போட்டிருக்கோ அங்கே தான் போய் முடியும். அவளுக்கு பொருத்தமான புருஷன் நீங்கள் தான். அவளோட அக்காவுக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கல. நாங்கள் எல்லோரும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நீங்கள் பெரிய மனசு பண்ணி என்னோட பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறீங்க, அதுதானே? மாப்பிள்ள, நாங்கள் சொல்கிறத மாமா, உங்கள் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா தன்னோட ஆசை கனவில் லட்சியம்னு எதையும் பார்க்காம நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவளோட ஆசையெல்லாம் விட்டுட்டு தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருப்பா. நாளைக்கு என்ன நடக்கும் என்று உத்தரவாதம் இல்லாத இந்த உலகத்தில் தன்னை பெற்ற பெற்றோர்கள் யார் முன்னாடியும் தலைகுனியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு பாவம் மாமா சித்ரா தாலி கட்டின மணமேடையிலிருந்து இப்போ வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கா. அவள் அழுதுகிட்டு இருக்கிற கண்ணீரோட வலி இப்போ எனக்கு புரியுது மாமா. அனைவரும் ஒரு 5 நிமிடங்கள் அமைதியாக இருக்க பிரகாஷ் சித்ராவை தன் பக்கத்தில் அழைத்து தன் பக்கவாட்டில் நிறுத்தினான். நீங்கள் தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு நான் இப்போ உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன். உங்களை மாதிரி பெற்றவங்க குடும்ப கௌரவம் கெட்டு போகக்கூடாதுன்னு எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையையும் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் அழிச்சிருப்பீங்க. இன்னைக்கு இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் நிம்மதியை இழந்து தனக்குள்ளேயே போட்டு பூட்டி அழுதுகிட்டு இருக்கிற நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சித்ராவுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நான் தரமாட்டேன். அவளுக்கு என்ன ஆசையோ அவளோட பெத்தவங்க இடத்துல இருந்து நான் அதை செஞ்சு கொடுக்க போகிறேன் என்று சித்ராவின் கன்னத்தில் கை வைத்து அவள் கண்களுக்கு நேருக்கு நேராய் பார்த்து கூறினான் பிரகாஷ். அவ்வளவு கோபத்திலும் பிரகாஷின் கண்கள் கலங்கி இருந்தது. நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா சித்ரா? ஆம் என்பது போல அமைதியாய் தலையசைத்தாள் சித்ரா. சரிம்மா, நான் சொல்கிறத நல்லா கேளு. இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறேன். உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். இங்கே யாரை பற்றியும் எதை பற்றியும் நீ கவலைப்படாத. என்னை மீறி உன்னை யாரும் இங்கே எதுவுமே பண்ணிட முடியாது என்று கூறி பெருமூச்சு விட்டான் பிரகாஷ். பிறகு நிதானமாக, எனக்காக ஒன்று செய்வியா சித்ரா? சொல்லுங்க மாமா என்றாள் சித்ரா. இனிமே நம்ம இங்கே இருக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு இப்போவே உடனே கிளம்பலாம். இப்போ கட்டிட்டு இருக்க தாலியை தவிர அவங்க போட்டு கொடுத்த நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அவங்க வாங்கி கொடுத்த புடவையையும் கொடுத்துட்டு, நாங்கள் முகூர்த்தத்துக்கு வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு வா போ. மாமா, நான் என்று தயங்கியவரிடம் நான் சொன்னதை மட்டும் செய் என்று கூறினான் பிரகாஷ். சித்ரா மறுபேச்சு பேசாமல் அவன் சொன்னதை செய்ய தனது அறைக்குள் நுழைந்தாள். பிறகு மெதுவாக சித்ராவின் பெற்றோர்கள் பக்கம் திரும்பி, நான் உங்களுக்கு தண்டனை தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, சித்ராவுக்கு நான் கொடுத்த 3 மாத அவகாசம் அவளோட உண்மையான ஆசைகளையும் விருப்பங்களையும் கண்டுபிடிச்சு நிறைவேற்ற. இந்த 3 மாதத்தில் நீங்களோ உங்கள் உறவுக்காரங்களோ யாரும் என் சித்ராவை வந்து பார்க்கக்கூடாது. சொந்தக்காரங்களோ பெத்தவங்களோ அவளுக்கு நல்லது செய்ய வந்தோம்னு சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காது, பார்த்துக்கோங்க. டேய் பிரகாஷ், என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற? அவங்க மூத்த பொண்ணு செஞ்ச தப்புக்கு அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க என்று வாயை திறந்தாள் பிரகாஷின் அம்மா. ஓ, வாங்க தாயே, என்னடா இன்னும் வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். அது சரி, உங்கள் அண்ணா உடம்புல ஓடுற ரத்தம் தானே உன் உடம்புலையும் ஓடுது. அந்த பாதிப்பு உன்னை இப்படி பேச வைக்குது. டேய், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. நீ என்ன பெருசாக சொல்லிட போகிற? நீ நல்லா பார்த்துக்குவேன்னு தான் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தேன். அவங்க சூழ்நிலை இப்படியாகும்னு எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்ல போகிற, அதுதானே? அம்மா, நீயும் எல்லா பொண்ணுங்களும் மாதிரி ஒரு சராசரி பொண்ணுதாம்மா. ஒரு பொண்ணோட வேதனை இன்னொரு பொண்ணுக்கு எப்படிம்மா புரியாமல் இருக்கும்? சாதாரணமாக
நான் 10ஆம் கிளாஸ் படித்த எனக்கே வரப்போகிற மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய கனவுகளோடு இருக்கேன். எம்ஏ படித்த சித்ராவுக்கு அவளோட வாழ்க்கையை பற்றின கனவுகள், ஆசைகள், விருப்பங்கள் எவ்வளவு இருக்கும்? அம்மா, நீ தானே சொல்லுவ, ஒரு பொண்ணோட சந்தோஷத்துக்கு நீ காரணம் இல்லாமல் போகலாம், ஆனால் ஒரு பொண்ணோட அழுகைக்கு கண்ணீருக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாதுன்னு. எல்லோரும் சேர்ந்து கண்ணீரையும் துக்கத்தையும் வாரி கொடுத்துட்டு நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணா நாங்கள் எப்படிம்மா சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லுங்க? எதுவும் பேச முடியாமல் திகைத்து போய் நின்றாள் பிரகாஷின் அம்மா. சற்று நேரத்தில் அறையிலிருந்து வந்தவள் திருமணத்திற்கு எடுத்து கொடுத்த கட்டின சேலையோடு நின்றாள். அம்மா, இப்போவே சித்ராவை கூட்டிகிட்டு போய் காரில் ஏறு. டேய் பிரகாஷ், நாங்கள் சொல்கிறத கொஞ்சம், எனக்கு வர்ற கோவத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, போங்க போய் இப்போவே காரில் ஏறுங்க என்று கொடுமையாய் கோபத்துடன் கூறினான். பிறகு மனைவி, அம்மா, அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரும் காரில் ஏறினர். அனைவரும் காரில் பிரகாஷின் வீடு வந்து சேர்ந்தனர். உள்ளே வந்த சிறிது நேரத்தில், அம்மா, என்னப்பா, வாங்கி வைத்திருக்கிற எல்லா நகையும் சித்ராவுக்கு போட்டு விடுங்கம்மா என்று கூறினான். சரிப்பா என்று கூறிவிட்டு தன் மருமகளை அழைத்து வந்து தன்னிடம் இருந்த நகைகள் அனைத்தையும் சித்ராவிற்கு அணிவித்தான். பின்பு மெல்ல அவருடைய கைகளை பிடித்து கொண்டு, இங்கே பாருமா சித்ரா, பிரகாஷ் அதிகம் கோவப்படுவான், ஆனால் மனசில் குணத்தால் அவன் ரொம்ப குழந்த மாதிரி. எதை செஞ்சாலும் அவன் யோசித்து தான் செய்வான். அவன் உங்கள் அப்பா அம்மா கிட்ட அப்படி பேசினதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ அத்தை, என்ன இது, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க என்றவரிடம், சரிம்மா, பிரகாஷ் அந்த ரூமில் காத்துக்கிட்டு இருக்கான், நீ இந்த பால் சம்பை எடுத்துக்கிட்டு உள்ளே போ என்று சொல்லிவிட்டு மருமகளின் தலையில் உச்சி முகந்து முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்தாள் மாமியார். நடப்பதெல்லாம் வெறும் கனவா நினைவா? 1 மணி நேரத்திற்கு முன்பு நம் வீட்டில் இருந்தோம், இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று மனதில் நினைத்து கொண்டவள் வெறுமையாக அந்த முதலிரவு அறைக்குள் நுழைந்தாள். இப்போது கணவரின் அறை கூடிய விரைவில் அவர்களது அறையாக மாறப்போகிறது. மிகவும் அழகாக நேர்த்தியாக இருந்தது அந்த அறை. உள்ளே நுழைந்தவுடன் அவளின் கைகளில் இருந்த பால் சொம்பை மெதுவாக தன் கைகளில் ஏந்தினான். அந்த பால் சொம்பை வாங்கி கொண்டு பக்கத்தில் உள்ள டேபிளில் வைத்தான். பின்பு அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளுடைய கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான். ஐயோ, என்ன இது, என்ன காரியம் பண்ணுறீங்க, எழுந்துருங்க என்றாள் பதட்டத்துடன். என்ன, முதல்ல நீ ஆசிர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லு, அப்புறமா நான் எழுந்துக்கிறேன். ஐயோ மாமா, எப்போவும் என்னோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குது, இப்போ முதல்ல எழுந்துருங்க மாமா. இது என்ன, இது புது பழக்கம், பொம்பளை காலில் ஆம்பளை விழுறது. அது என்ன பழைய பழக்கம், ஆம்பளை காலில் பொம்பளை விழுறது? ஐயோ மாமா, அதுதான் பாரம்பரிய பழக்கம். என்ன பாரம்பரிய பழக்கமோ, சரி வா, இப்படி வந்து உட்காரு. மாமா, என்னை இன்னும் நீங்கள் ஆசீர்வாதமே பண்ணலை. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. வா, வந்து இப்படி என் பக்கத்தில் உட்காரு. மாமா, அது வந்து நான் எப்படி உங்கள் பக்கத்தில் என்று தயங்கியவரிடம், அடச்சி உட்காருடி என்று செல்லமாக அதட்டினான். பின்பு ஒருவித பயத்துடன் பதட்டத்துடனும் பிரகாஷின் பக்கத்தில் அமர்ந்தாள் சித்ரா. என்னை மன்னிச்சிரு சித்து, உங்கள் அப்பா அம்மாவை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது தான். உன்னோட வேதனையையும் வலியையும் புரிய வைக்க எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் நான் அப்படி பேசிட்டு வந்தேன். என்னை மன்னிச்சிருமா. கண்களில் நீர் வழிய அவள் தன்னுடைய அக்கா செய்த தவறுக்காக மாறி மாறி என்னிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் இவர்கள் என்று மனதில் நினைத்து கொண்டவள் அமைதியாக இருந்தாள். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா, நீங்கள் பண்ணது தப்புன்னா ஒரு வகையில் அதுக்கு காரணம் நான் தான் மாமா. சிறிது நேரம் அங்கு அமைதியான சூழல் நிலவ, இனி இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம ரூம், இனி யாரும் நம்ம எதுவும் கேட்க முடியாது. நீ உங்கள் வீட்டில் இருந்த சந்தோஷத்தை விட நீ இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். இனி இது உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ. உனக்கு இருக்கிற இந்த 3 மாதத்தில் என்னை ஒரு நல்ல நண்பனாக நீ நினச்சிக்கோ. எப்பவும் உனக்காக நான் உன் கூடவே இருப்பேன், சரியா சித்ரா என்று கூறினான். அவள் ஒரு நொடி தன் கையால் அவன் கட்டிய தாலியை தன் கையில் தொட்டு பார்த்தாள். அதை புரிந்து கொண்டவன், என்னடா இவன் தாலியை கட்டிட்டு நண்பன்னு சொல்கிறான்னு பார்க்குறியா? முதல்ல நான் உன் மனசில் ஒரு நண்பனாக வரணும், அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியும் என்கிற முடிவு நீதான் எடுக்கணும் என்று பிரகாஷ் பேசிய பேச்சை கொஞ்சம் திகைத்துத்தான் போனாள். நடப்பதையெல்லாம் பார்த்தால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை.
நான் சந்தித்த ஆண்களில் எல்லோரும் ஆணாதிக்கம் பெற்றவர்களாகவே தன்னை பற்றி சிந்திக்கும் குணம் மட்டுமே கொண்டவர்கள். என்னிடம் காதலை கூற வந்தவர்களும் அப்படித்தான். என்னுடைய உடலையும் அழகையும் ரசித்தார்களே தவிர என்னுடைய அன்பை பெற யாராலும் முடியவில்லை. என்னை பொறுத்தவரை என் முன்னால் இருப்பது ஒரு ஆண்தானா? எது போன்ற மனிதன் இவன்? ஒரு பெண் கழுத்தில் தாலி கட்டிய அடுத்த நிமிடமே கட்டிலில் பரவசமாகி நானும் ஒரு ஆண்தான் என்று நிரூபிக்கும் பெண்ணகத்தை பாராமல் சுகத்தை மட்டுமே பார்க்கும் இந்த காலத்தில் இப்படியும் ஒரு ஆண்மகனா? புரியாத குழப்பத்துடன் கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்தாள். சித்ரா, நீ ரொம்ப யோசிக்க வேணாம். ஏற்கனவே நீ அழுது அழுது உன் முகையெல்லாம் எப்படி செவந்திருக்கு பாரு. நீ படுத்து நல்லா தூங்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு தலையணை மட்டும் எடுத்துக்கொண்டு தரையில் போய் படுத்து கொண்டான் பிரகாஷ். நம்ப முடியாத இரவாக அமைந்தது அவளுக்கு. மறுநாள் காலை முதல் சித்ரா நினைத்ததற்கு மாறாக நடந்தது. எல்லா ஆண்களை விடவும் என் கணவர் மிகவும் வித்தியாசமானவர் என்று நெகிழ்ந்து கொண்டாள். உண்மையில் பிறந்த வீட்டின் நினைவுகளை மறக்க வைக்கும் அளவுக்கு புகுந்த வீட்டில் கணவன் அமைவது இறைவன் கொடுத்த வரமல்லவா? அவள் பிறந்த வீட்டை அவளும் மறந்துத்தான் போனாள். இந்த 3 மாதங்கள் தொடங்கி முடிவடையும் நிலையில் இருக்க சித்ராவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. ஏண்டா, உன் பொண்டாட்டியை நான் பார்த்துக்க போகிறேன், நீ வேலைக்கு போகாமல் எதுக்கு வீட்டில் இருந்துட்டுருக்க என்று அம்மா கேட்க, அம்மா, என் பொண்டாட்டியை நானே பார்த்துக்கிறேம்மா, அவளுக்கு எப்போ உடம்பு சரியாகுதோ அப்போ வேலைக்கு போகிறேன் என்று கூற, எப்படியோ போ, நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சும் என்று சொல்லிவிட்டு அம்மா சமையல் கட்டுக்குள் நுழைய, அன்று எதிர்பார்க்காத நேரம் பிரகாஷின் நண்பன் ஜீவா உள்ளே வந்தான். அன்று மதியம் லேசான உறக்கத்தில் இருந்தாள் சித்ரா. வெளியில் பேசிக்கொள்ளும் கணவனும் அவனுடைய நண்பன் ஜீவாவின் குரலும் உறங்கிக் கொண்டிருந்தவளை லேசாக அந்த பேச்சு சப்தம் கலைத்தது. ஹாய்டா ஜீவா, எப்படி இருக்க? வாடா மாப்ள, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்னாச்சுடா, வேலைக்கு வந்து 10 நாள் ஆகுது, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என் மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, அதனால தான் வர முடியல. சரிடா, அதான் உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. நமக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம். நீ என்னடானா பொண்டாட்டிக்காக 10 நாள் லீவ் எடுத்துட்டு வீட்டில் இருக்க. ஜீவா, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ உன் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போவியா, இல்லை பக்கத்தில் இருந்து பார்த்தியா என்று கேள்விக்குறியுடன் கேட்டான். கண்டிப்பாக என் அம்மாவை வீட்டில் கூட இருந்து பார்த்துப்பேன். அம்மாவை அந்த மாதிரி விட்டுவிட முடியுமாடா என்று பதில் கூறினான். இதுவும் அப்படித்தாண்டா, நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நம்மளோட பொண்டாட்டி தாண்டா, அதாவது தாய்க்கு அப்புறம் தாரம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, அப்பா அம்மா எல்லோரையும் விட்டுட்டு நம்மளையே உலகன்னு நம்ம கூடவே வந்துடுறாங்க. நம்ம கட்டின ஒரே ஒரு ஒத்த தாலிக்காக நம்மளை நம்பி நம்ம கூட வந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறாங்க. இது எல்லாம் மொத்தமாக தன்னோட புருஷன்கிட்ட கிடைக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. பொண்டாட்டி கூட எப்போவும் ஒரு புருஷன் எல்லா நேரமும் இருக்க முடியாது தான். ஆனால் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் அவங்க கூட இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் அடைகிறாங்க. இதனால் அவங்களுக்கு வர நோய் கூட சீக்கிரமாக குணமாகிடும். புருஷனோட அன்பில் குணமாகாத நோய் மனைவிக்கு இல்லவே இல்லை. பணம் வேணும், புகழ் வேணும்னு நிறைய ஆம்பளைங்க தேடிக்கிட்டே ஓடிட்டே இருக்காங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அந்த பணத்தையும் புகழையும் நம்ம எப்போ வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஒரு பொண்டாட்டியோட அன்பை சம்பாதிக்க முடியாது. அவங்க உங்ககிட்ட எல்லா நேரமும் கூடவே இருக்க சொல்கிறதில்ல. அவங்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் அவங்க கூட இருந்து நம்மளோட அன்பு காட்டுறது மட்டும்தான். இதை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்ன பயன் இருக்குது சொல்லு ஜீவா. இதை கேட்ட ஜீவா அமைதியாக எழுந்து, சரிடா, நான் முதல்ல போய் என் மனைவிக்கு உதவி பண்ணுறேன் என்று கூறிவிட்டு வெளியேறினான். உள்ளிருந்து சித்ரா இவர்கள் பேசிய அனைத்தையும் காது கொடுத்து கேட்டு கொண்டிருந்தாள். எனக்கு அமைந்த கணவர் இவ்வளவு அற்புதமானவரா, அன்பானவரா, நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். இந்த 3 மாதங்களில் சித்ரா பிரகாஷின் அன்பினால் அவன் மீது காதல் வசப்பட்டாள். ஆனால் அவளுக்கு வந்த காதலை அவனிடம் சொல்லதான் கொஞ்சம் தயங்கினாள். ஒரு வழியாக உடல்நலமும் சரியாகி 3 மாதமும் முடிவடையும் நிலையில் பிரகாஷ் தன் மனைவியை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றான். சித்ரா, இன்னைக்கு நீ ஒரு முக்கியமான முடிவெடுக்க போகிற தெரியும்ல என்று சொல்லிக்கொண்டே கோவிலை சுற்றி வந்தார்கள் இருவரும். அப்பொழுது எதிரில் சித்ராவின் பெற்றோர்கள். அவர்களை பார்த்தவர்கள் ஒருவித படபடப்புடன்
தனது பெற்றோரை பார்த்துவிட்டு திரும்பி தன் கணவனின் முகத்தை பார்த்தாள். ஆனால் அவன் எந்த சலனமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா அத்தை? 3 மாதம் கழித்து நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுளாக பார்த்து உங்களை சந்திக்க வச்சிட்டாரு. அன்னைக்கும் அப்படி நான் பேசியிருக்க கூடாது தான் மாமா. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. நீங்கள் பெரியவங்க, எல்லாத்தையும் யோசித்து தான் முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றவங்க இல்லாமல் பெற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசிட்டேன். என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க மாமா என்று அமைதியாக பேச, ஐயோ என்ன மாப்பிள்ளை இது, அந்த இடத்துல நாங்கள் செஞ்சது கண்டிப்பாக மன்னிக்க முடியாத தப்பு தான். உங்கள் இடத்துல இருந்து நாங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கணும். பெரிய மனசு பண்ணி நீங்கள் தான் எங்களை மன்னிக்கணும். எங்களையும் மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. அவனின் கைகளை பிடித்து கொண்டு மானசீகமாய் மன்னிப்பு கேட்டார். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்திடாதீங்க. பெரியவங்க நீங்கள் யோசிக்காமல் எடுக்கிற முடிவு தான் இன்றைக்கி எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிட்டுருக்குது. எத்தனையோ ஆம்பளைங்க அதை புரிஞ்சிக்காம பொண்ணுங்களோட மனசை நாசம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அதை வெளியில் சொல்ல முடியாமல் எத்தனையோ பொண்ணுங்க மற்றவங்கக்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாமல் பெற்றவங்கக்கிட்டையும் சொல்ல முடியாமல் அழுதுட்ருக்காங்க. எல்லா ஆம்பளைங்க மாதிரி நானும் ஒரு சராசரி ஆம்பளையா? சுயநலமாக யோசிக்க என்னோட மனசாட்சி இடம் கொடுக்கல மாமா. அதனால தான் அவ்வளவு தூரம் நான் கோபப்பட்டுட்டேன் என்று சாந்தமான குரலில் பேசினான். பின்பு தன் மனைவியிடம் திரும்பி, சித்ரா, இன்னியோடு நான் உனக்கு கொடுத்த 3 மாதம் முடிஞ்சிருச்சு. நீ எடுக்க போகிற முடிவில் தான் நம்ம 2 பேர் எதிர்காலமும் அடங்கியிருக்கு. அதனால் சொல்லிவிட்டு தீர்க்கமாய் அவளையே உற்றி பார்த்தான். சொல்லுங்க மாமா என்று நெஞ்சம் முழுவதும் படபடப்போடு கணவன் கண்களையே பார்த்தாள். நான் உனக்கு கட்டியிருக்கிற தாலியை கழட்டி சாமியோட பாதத்தில் வச்சுட்டு உன் மனசில் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதையெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்புறமா என்கிட்ட உன்னோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஆனால் நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. யோசிச்சிட்டேன் மாமா. ஆனால் என்ன ஆனால்? எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஏன் உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னு தயங்குறியா என்று கூறி அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இந்த தாலியை மட்டும் கழட்ட மாட்டேன் மாமா. நீங்கள் கட்டும்போது இது வெறும் மஞ்சள் கயிறாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இது என் உயிர். தயவு செய்து இதை கழட்ட சொல்லாதீங்க மாமா என்று கூறிக்கொண்டு தன் அருகில் இருந்த கணவனை அவளை அறியாமல் கட்டிப்பிடித்து கொண்டாள். அவனும் கொஞ்சம் பதறித்தான் போனான். அங்கு சுற்றி இருந்தவர்களை மறந்து போனாள். அதற்கு காரணம் அவள் மனதில் அவன் புகுந்து விட்டான். அவன் மீது கொண்ட காதல் அவள் கண்களை மறைத்து விட்டது. மெதுவாக தன்னை அணைத்தவளை முகம் வருடி நிமிர்த்தி, லூசானி, தாலியை கழட்ட சொன்னதுக்கா இவ்வளவோ அளப்புற? ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு மாங்கல்யத்தை மதிக்கிறாளோ அந்த அளவுக்கு புருஷனையும் மதிப்பா. அவள் தாலியை நினச்சா மட்டும்தான் அது தாலி. அந்த தாலியை தாண்டி அவள் தப்பு பண்ணணும்னு நினச்சிட்டா எந்த ஒரு ஆம்பளையாலும் சரி, ஏன் படைத்த கடவுளால் கூட அதை தடுக்க முடியாது. ஆனால் உன்னை தாலியை கழட்ட சொன்னதுக்கு காரணம் அது இல்லை சித்ரா. நான் உன் கழுத்தில் கட்டின தாலியை நீ முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த தாலிக்கு உண்டான மரியாதை இருக்கும். இல்லைன்னா நீ போட்டிருக்கிற தங்கச்சங்கிலியில் அதுவும் ஒன்றா மாறிடும். அதுவும் இல்லாமல் நான் யாரோட எதிர்காலமும் என்னால் வீணாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன். சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்க்குறேன். நிறைய படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு இருந்த உன்னோட எதிர்பார்ப்புகளுக்கு இந்த தாலி ஒரு வேலியாக இருந்து உன்னோட எல்லா கனவுகளையும் அழிச்சிடக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். பயந்துட்டியா? அவளை பார்த்து ஆதரவாய் கேட்டவன் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிய கொஞ்சம் உருகித்தான் போனாள். இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடித்த ஒரே விஷயம். சும்மா எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுட்டு இருக்கிற. உன் கண்ணில் நான் கண்ணீர் பார்க்குறது இதுதான் கடைசி தடவையாக இருக்கணும். பொண்ணுங்களோட கண்ணீர் ரொம்ப விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அதை இப்படி அடிக்கடி சிந்தக்கூடாது. என்று லேசாக தலையசைத்தாள். அப்படின்னா நீ என்ன புருஷனா உன் மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டியா? ஆமாம் மாமா, நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். இனிமே எல்லாமே நீங்கள் தான். உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் உன்னோட அளவுக்கு படிக்காதவன் சித்ரா. எனக்கு எல்லாமே அனுபவ பாடம்தான். உனக்கு எனக்கும் ஒத்து போகுமா?
படித்தவங்க எல்லோருமே உங்கள் அளவுக்கு யோசிப்பாங்களான்னு தெரியாது மாமா. ஆனால் உங்கள் குணத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போது நீ முடிவு பண்ணிட்டியா? ஆமாம், இனி நீங்களே என்னை விட்டுட்டு போக சொன்னாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அப்போ சரி என்று அவளை கட்டி அணைத்தவன் அவள் நெற்றியில் முத்திரம் பதித்தான். அங்கு இருந்த அவனது மாமியாரும் அம்மாவும் நெருங்கி வர அப்பொழுதுதான் இருவரும் நினைவுக்கு வந்தார்கள். அவர்களை பார்த்து சித்ரா வெட்கப்பட்டு சிவந்தாள். இனி எப்போதும் மனநிறைவோடு சந்தோஷமாக நீங்கள் 2 பேரும் நீடூழி வாழணும் என்று ஆசீர்வதித்தனர். இப்பொழுது ஒற்றுமையாக அவர்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பினர். இன்றுதான் பிரகாஷுக்கும் சித்ராவுக்கும் உண்மையான முதலிரவு. எந்த ஒரு கணவனும் ஒரு பெண்ணிற்கு அன்பாக அமைந்துவிட்டால் அவளின் வாழ்க்கை சொர்க்கம்தான். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.